ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் 23 மாவட்டங்களில் கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. எந்தெந்த மாவட்டங்கள் வந்திருக்கு, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் தமிழகத்தில் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்டான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்குமே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அதாவது தமிழகம் முழுவதும் 2299 கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு நிரப்ப சொல்லி தமிழக அரசு அரசாணை கொடுத்து பல மாவட்டங்களில் இப்போதைக்கு வேலைவாய்ப்பு அப்டேட் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் வராத மாவட்டம் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் அஃபிஷியல் வெப்சைட் இருக்க பாருங்கள். அதில் போயிட்டு ரெகுலராக செக் பண்ணி பார்த்துட்டு இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சேரும். இப்போ ரீசெண்டாக பார்த்தா நிறையா டிஸ்ட்ரிக்டில் நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் வெளியிட்டு வராங்க. ஸோ நியூஸ் பேப்பர்லேயும் அடிக்கடி நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ஓகே, இது வரைக்கும் 23 மாவட்டங்களை வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னு அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ முதல்ல திருவள்ளூர் மாவட்டம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து ரீசெண்டாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் போயிட்டு நோட்டீஸில் போயிட்டு ரெக்யர்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் இருக்கா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ திருவள்ளூர் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தமாக ஆவடி, கும்மிடிப்பூண்டி, பள்ளிப்பேட், பொன்னேரி, பூந்தமல்லி, ஆர்கேபேட், திருத்தணி, திருவள்ளூர், ஊத்துக்கோட்டை போன்ற 9 தாலுக்கில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. உங்கள் தாலுக்கு எதுவும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 22/8/2025 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது பாருங்க, உங்களுக்கு திறனறிவு தேர்வு, அதாவது உங்களுக்கு அந்த எக்ஸாம் எப்போ நடைபெறும், இன்டர்வியூ எப்போ நடைபெறும், அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் 11,100 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. ஸோ மொத்தமாக 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 4 இடங்களில் வேக்கன்சி இருக்குது. அந்த 4த்துக்கும் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணணும் அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாருக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த 4 கிராமத்துக்கும் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10th ஃபெயிலேருந்து டிகிரி முடித்தவங்க வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிற தகுதி என்ன அப்படின்னா அதே வட்டத்தை சார்ந்தவர் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். தமிழை பிழையின்றி வாசிக்க மற்றும் எழுத தெரிஞ்சிருக்கணும்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மிதிவண்டி அல்லது இருசக்கர வாகனம் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். இது இல்லாமல் பார்த்தா கிரிமினல் கேஸ் எதுவுமே உங்கள் மேலே இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏஜ் மெட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். அதிகபட்சமாக ஓசி கேட்டகிரி 32, பிசி, எம்பிசி, எஸ்சிஎஸ்டிக்கு 37 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். மாற்றுத்திறனாளி 10 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ விண்ணப்பிக்க முறை என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி டேரெக்டாக, அதாவது ஆவடி தாலுக்கா ஆஃபீஸில் போயிட்டு டேரெக்டாகவோ அல்லது தபால் மூலமாகவோ உங்களுக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்எஸ்ஓசி விதிகளை பின்பற்றி தான் நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்டர்வியூக்கு பார்த்தா அனுப்பி வைக்கப்படும். அதேமாரி உங்களுக்கு 25 ரூபாய்க்கான அஞ்சல் விலையை ஒட்டி அனுப்பணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தா ஃபஸ்ட்டு தாலுக். நெக்ஸ்ட்டு கும்மிடிப்பூண்டியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 22 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கிராமங்கள் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பள்ளிப்பட்டு இருக்க பாருங்கள், அங்கேருந்து ஒரு 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக பொன்னேரி வட்டத்தில் ஒரு 30 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியூஜ் வேக்கன்சி தான். நெக்ஸ்ட்டு பூந்தமல்லி இருக்குது பாருங்கள், அங்கேருந்து 21 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக இருக்க ஆர்கேபேட்டை இருக்குது பாருங்கள், அங்கேருந்து ஒரு 10 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. ராக்கிப்பேட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தா திருத்தணி வட்டம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து 11 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. திருவள்ளூர் வட்டத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேட்டால் ஒரு 18 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஊத்துக்கோட்டை இருக்க பாருங்கள், அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 31 வேக்கன்சி. ஓகே, உங்கள் தாலுக்கு எதுவோ அதுக்கான நோட்டிஃபிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு தெளிவாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு விண்ணப்பிக்கும் வட்டம் எந்த கிராமத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, மீதி எல்லாமே ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணிட்டு டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட், இருப்பிட சர்டிஃபிகேட், ஜாதி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ்,
முன்னுரிமை இருக்குது அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட் ரேஷன் கார்டு இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒப்புகை சீட்டு உங்களுக்கு வந்து திரும்ப வந்து கொடுத்துருவாங்க. இதிலையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ திருவள்ளூர்லேருந்து இந்த ஒரு வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிட்டாங்க. பட் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டில் தான் வெளியிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாருங்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தொட்டியம் வட்டம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா இதிலே அறிவிச்சிருக்காங்க, மொத்தமாக 6 வேக்கன்சி. அந்த 6 கிராமம் என்னென்ன, எந்த இன சூழ்ச்சி முறை அப்ளை பண்ணலாம் அதை பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 21/8/2025, 23/7/2025 முதல் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்தந்த தாளுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதேமாரி வந்து பாருங்கள் திருவெரும்பூர் வட்டாட்சியம் இருக்குது பாருங்கள், தாலுக்கா ஆஃபீஸ், அங்கேருந்து 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மேற்கு வட்டம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் லால்குடி வட்டத்தில் 22 வேக்கன்சியும், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் வந்து பார்த்தா ஒரு 18 வேக்கன்சி ஆல்மோஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் கிடைச்ச இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த நியூஸ் பேப்பருக்கான அட்வர்டைஸ்மெண்ட் PDF எல்லாமே நான் வந்து பார்த்தா நம்ம டெலகிராம் சேனல் இருக்குது பாருங்கள், அதில் ஷேர் பண்ணிடுறேன். அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து இதாங்க திருச்சிராப்பள்ளிக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ உங்கள் தாலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிவிட்டு, ஸோ எந்தெந்த தாலுக்கில் எந்தெந்த கிராமத்தில் வேலைவாய்ப்பு இருக்குது என்ன சூழ்ச்சி முறைலாம் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட்லாம் கேட்டிருக்காங்க, எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் அட்டாச் பண்ணி டேரெக்டாகவோ அல்லது ஸோ தபால் மூலமாக வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த கட்டமாக சிவகங்கை மாவட்டம் இருக்க பாருங்கள், தேவக்கோட்டை வட்டம், அங்கேருந்து ஸோ பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒரு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒரே ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 23/8/2025, அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் விரைவில் வெப்சைட் மூலமாக அப்டேட் பண்ணிடுவாங்க, இன்றைக்கி அல்லது நாளைக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ சிவகங்கை மாவட்டத்துக்கு வேறு தாளுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது, பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்க, மறக்காமல் அதுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அடுத்த கட்டமாக திருப்பத்தூர் இருக்குது பாருங்கள் மாவட்டம். ஸோ திருப்பத்தூர் வட்டம், அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க, 17 வேக்கன்சி. எப்போ அப்ளை பண்ணலான்னா 24/7/2025 22/8/2025 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த 17 கிராமங்கள் எது எந்த இன சூழ்ச்சி முறை அதை கொடுத்துருக்காங்க. அதேமாரி கல்வி தகுதி எல்லாமே ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். ஸோ அந்த ஃபில் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் இன்றைக்கி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருவாங்க, வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த கட்டமாக திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வெளியிட்டிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டத்துக்கும் 24/7/2025 22/8/2025 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ இது வந்து பாருங்கள் திண்டுக்கல் கிழக்கு வட்டத்தில் 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தமாக திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் வட்டமத்தில் பாருங்கள், அங்கேருந்து ஒரு 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நத்தம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து ஒரு 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக நிலக்கோட்டையில் ஒரு 11 வேக்கன்சி. இது வந்து பார்த்தா திண்டுக்கல் மாவட்டம் நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கும் இன்றைக்கி அல்லது நாளைக்கு வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிவிடுவாங்க, செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ ரீசெண்டாக இதுதான் உங்களுக்கான அப்டேட்டாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் பேப்பர்லாம் இருக்குது பாருங்கள், இதுக்கான லிங்கையுமே நான் வந்து டெலகிராம் சேனலில் கொடுத்துறேன், மறக்காமல் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கட்டமாக விருதுநகர் மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தருமபுரி, பெரம்பலூர், வெள்ளூர் கொடுத்துருக்காங்க, கோயம்புத்தூர், மயிலாடுதுறை மாவட்டம், தென்காசி மாவட்டம், திருவண்ணாமலை, திருப்பூர் மாவட்டம், கிருஷ்ணகிரி கொடுத்துருக்காங்க, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், தூத்துக்குடி, அதுக்கப்புறம் சேலம் மாவட்டம், செங்கல்பட்டு, அதுக்கப்புறம் ஈரோடு போன்ற இடங்களில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பழைய நோட்டிஃபிகேஷன். ஸோ ரீசெண்டாக வந்தது பழைய எல்லாமே வந்து பார்த்தா கொடுத்துருக்கோம். பழைய நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டும் டெலகிராமில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒவ்வொரு மாவட்டமாக ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி மாவட்ட வாரியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமடைய டெலகிராம் சேனலாக இருக்கட்டும், வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டத்துக்கு வரும்போது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.